நாம் எல்லாம் கிட்டத்தட்ட நீண்ட நெடிய நாட்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 1989 இன்று வரையிலே கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஒன்றாக இணைந்து நாம் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். என்னுடைய பயணத்தில் நான் 1989 பாரதிய பள்ளியில +2 படிக்கும் பொழுது அன்றைக்கு பக்கத்துல கட்சி ஆபீஸ், என்னோடு படிச்ச நண்பன் கணேசன் ஒரு எங்க நண்பன் என்ன அவங்க மாமா விசுமாரன் வா போலான்னு கூட்டு போறான். என்னோட ஒட்டிக்கிச்சு. அதுக்கு மேல எங்க அப்பா வன்னிய சங்கத்தினுடைய கூட்டங்களுக்கு கூட்டி போறாரு. அவரு பேரும் ராமதாஸ் ஆசிரியர். அந்த அடிப்படையிலே நாங்க போறோம் போயிட்டே இருக்கிறோம். இன்று வரையிலே 37 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இந்த என்னுடைய அரசியல் பயணத்திலே துவக்க காலத்திலிருந்து என்னை தூக்கி வளர்த்த அண்ணன் விசுமாரன், மூத்த முன்னோடி அண்ணன் சின்னப்பன், அண்ணன் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அண்ணன் பாலகிருஷ்ணன், இன்றைக்கு அண்ணன் மாணிக்கம், நாகராஜன், PN குணசேகரன், நாராயணன், சேர்மன் துரைசாமி, இங்கே இருக்கிற அண்ணன் MP சதாசிவம் போன்ற மூத்த முன்னோடிகளை இந்த வேளையிலே அவர்கள் கால தொட்டு வணங்கி இந்த என்னுடைய உரையை துவங்குகிறேன். இங்க அரசியல் எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ துயரங்கள் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கான ஒரு மனநிலையில் இல்ல. இருந்தாலும் கூட உங்களிடத்திலே மனம் திறந்து சில செய்திகளை பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. எப்படின்னா 89 அரசியலுக்கு வந்தோம். 91 பன்ருட்டியார் சட்டமன்ற உறுப்பினர் யானையில கொண்டு போய் போறாங்க. அன்றைக்கு அவரை தாமரைக்கணி தாக்குறாரு. தாக்குன பின்னாடி என்ன பண்றாரு? ஐயா உண்ணாவிரதம் இருக்கிறார், மயக்கம் போடுறாரு. அதை கண்டிச்சு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் அண்ணன் விசுமாரன் அவர்கள் தான் மாவட்ட மாணவரணி செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை போடுகிறார். போட்டதிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். அப்ப 91 மாணவரணி மாநாடு, அந்த மாநாட்டை நேரு கலைஞரத்தில் நான் தான் நடத்துறேன். அதுக்கு ஐயா அவர்கள் வருகிறார். அந்த கூட்டத்தில் ஐயாவோடு நெருக்கமான பழக்கம் ஏற்படுகிறது. அன்றைக்கு சும்மா விழுவிழுன்னு போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு விழுவிழுன்னு ஃபுல் கண்ணை போட்டு இருப்பேன். என்ன ஐயாவை ரொம்ப பிடிக்கும், கூடவே கூட்டிட்டு சுத்துவாரு. அந்த மாதிரியான ஒரு பாசத்தோடு இருந்த ஒரு மாணவனான என்னை இன்றைக்கு 6 தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்து 7வதாக இந்த தேர்தலிலே போட்டியிட்டு என்னை MLA-வாக உயர்த்தி தந்த உலக தமிழர்களுடைய பாதுகாவலர் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய உயிர் உள்ளவரை நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கடவுள் அவர்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றும் அவர்தான் கடவுள், இன்றைக்கும் அவர்தான் கடவுள், நாளைக்கும் அவர்தான் கடவுள். இந்த நிலைப்பாட்டிலே என்னுடைய மாற்றம் இல்லை. என்ன ஒண்ணே ஒண்ணு, 89 இதுவரையிலே எனக்கு தலைவராக இருந்தார். இனிமேலும் யார் தலைவர் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்னா 37 ஆண்டுகள் மக்களுக்காக உழைத்திருக்கிறோம். இந்த 37 ஆண்டுகள்ல எவ்வளவோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். 1989 வருஷம் ராசிபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அண்ணன் அன்புமணி வராரு. அப்பதான் அரசியல், நேரடி அரசியலுக்கு வரல. அவருடைய நண்பர் உதயரசு போட்டியிடுகிறார். அந்த தேர்தலிலே என்ன நீ அன்புமணி கூட போப்பான்னு சொல்லி ஐயா அனுப்புறார். அந்த 1999 நாடாளுமன்ற தேர்தல் முடியுது. ஒரு வருஷம் கழிச்சு கவர்னர் மாளிகை நோக்கி இளைஞரணியின் சார்பாக ஒரு கண்டன ஊர்வலம் போறோம். ஊர்வலம் போகும் பொழுது நாங்க என் நண்பன் அறிவுச்செல்வன் 2 பேரும் போய் அண்ணா வாங்க நான் சொல்லி வற்புறுத்தி கூட்டிட்டு வரோம். யார? அண்ணன் அன்புமணி அவர்களை. எப்படி? அவருடைய மாருதி 800 காரு, அந்த கார் அவர் ஓட்டுறாரு. நான் முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறேன்.
எனக்கு பின்னாடி அறிவிச்சல் பக்கத்தில் ரமேஷ் ஒரு ரெட்டியார், நாங்க 4 பேர் தான் வந்து இறங்குறோம். ஒரு 10,000 பேர் கூட்டம் இருக்கும். திறந்த ஜீப்ல மருத்துவர் ஐயா அவர்களை ஏத்தி கொண்டுட்டு போறோம். நான் தான் வலுக்கட்டாயம் பண்ணி அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணான்னு சொல்லி சென்னையா வாங்க சென்னையா வாங்கன்னு கூட்டிட்டு போய் அந்த வேன்ல திறந்த ஜீப்ல ஏத்துறேன். அப்படியே ஐயா திரும்பி பார்த்தாரு, அப்படியே எள்ளும் முள்ளும் வெட்டிக்குது. வண்டி விட்டு கீழே இறங்கிட்டாரு. இப்ப கையில வச்சிருந்த நோட்டீஸ என் மேல தூக்கி அடிக்கிறாரு. இதெல்லாம் வரலாறு. 89 அன்றைக்கு தான் அவரை கூட்டிட்டு போறோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவோ சப்ஜெக்ட், எவ்வளவோ செய்திகள். இதுல இப்படியெல்லாம் செய்த 99 இருந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலே நான் யார் கூட இருந்தேன்? தமிழ்நாடு முழுக்க அண்ணன் அன்புமணி அவர்களே, நீங்கள் செல்லுகிற கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துவது யார்? நான் தானே, என்னோட அறிவுச்செல்வன் தானே. இத்தனை ஆண்டுகளாக 99 இருந்து 2025 வரையிலே உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்து நடத்திய அருள் உங்களோடு தான் இருந்திருக்கிறேன், தொடர்ந்து இருந்திருக்கிறேன். உயிரை பணயம் வைத்து பல்வேறு நிலைகளிலே உங்களோடு இருந்திருக்கிறேன். உங்க வீட்டை, திலக் தெருவில் இருக்கிற வீட்டை பக்கத்துல ஒரு காலனி, ஒரு சின்ன சண்டை தகராறு, உங்க வீட்டை அடிக்க வந்தாங்க. உங்க வீட்டு வாசல்ல கூரை கூட்டாய் போட்டு நான் சேலத்திலிருந்து 10 பசங்களை கூட்டிட்டு போய் அங்க படுத்திருந்தனே. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது ஞாபகம் இருக்காது. என்ன காரணம்னா, அன்றைக்கு இருந்த அன்புமணி அவர்கள் வேறு, இன்றைக்கு இருக்கிற அன்புமணி அவர்கள் வேறு. இது வரலாறு. இப்படி இருந்து நானு, நீங்க மைக்கு தூக்கி ஐயா மேல அடிக்கிறீங்க, ஐயா கூட்டத்தில் தூக்கி போடுறீங்க. சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் உங்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஒரு கடுமையான வார்த்தை போர் மேடையிலே நடக்கிறது. நடக்கிற அந்த வார்த்தை போரிலே நான் உங்களிருந்து 2 சேர் தள்ளி இருக்கிறேன். 2 முறை மைக்கு பிடுங்கிறதுக்கு வர்றேன். அன்னைக்கு பிரதோஷம், எனக்கு சந்திராஷ்டமம், மேசராசி. நான் சந்திராஷ்டமத்து அன்னைக்கு போய் மைக்கு தொட்டோம்னா பிரச்சனையா போய் நினைச்சிட்டு இருந்தா, உங்களுக்கும் சந்திராஷ்டமம், அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், முடியல. அன்றைக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்க துவங்கினீங்க. உங்களுக்கும் உங்களுடைய தந்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்குமான போரை துவங்கினீர்கள். 5 அதற்கு பிறகு இன்றைக்கு சேர்ந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த சண்டை நடந்த போது யாரோடு நான் இருந்தேன்? உங்களை மேடையிலிருந்து கூட்டிட்டு போய் உங்க கார்ல உட்கார வச்சு உங்க கார்ல தான் நான் வெளியில போறேன். அப்படி இருந்த என்ன சாயந்தரம் ஐயா போன்ல வராரு. தலைமை செயலாக அன்றைக்கு இருந்த அன்பழகன் போன் போட்டு கொடுக்கிறாரு. ஏன்பா டிவியில பார்த்தேன், அன்புமணி கூட நீயா போன அப்படின்னாரு. சொல்லும் பொழுது எனக்கு விளவெழுத்து போச்சு. அன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால தைலாபுரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவில்ல தான் சாமி கும்பிட்டு, ஐயா இங்கதான் இருக்கிறேன் வான்னாரு. உள்ள போறேன், தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள ஓன்னு அழுகுறாரு. அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு கத்துன்னு கத்துறாரு. ஏம்பா 5 எம்எல்ஏ உருவாக்குன ஜி.கே. மணி மட்டும் தான் எங்க கூட இருக்கிறாரு, எல்லாம் போயிட்டாங்களே நீயும் போறியான்னாரு. நானும் அவ்வளவு பெரிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அழும் பொழுது என்ன ஆகும் மனசு, நானும் அழுதேன். அவர் காலை தொட்டு, ஐயா என் உயிர் வரைக்கும் கூடவே இருப்பீங்க. அப்படி இருந்த அவருடைய அதுக்கு பின்னாடி பலமுறை என்ன கூப்பிட்டாரு, அன்புமணி என்ன அழைக்கிறார். ஆனா நீ போக கூடாதுன்னு சொன்னதுனால நான் போகாத விட்டுட்டேனே. எனக்கும் அண்ணன் அன்புமணிக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஒரே பிரச்சனை, உங்களோடு இருந்தது ஒண்ணுதான் பிரச்சனை. நடராஜன் சொன்னாரு, நடராஜனுக்கும் அன்புமணிக்கு என்ன எவ்வளவு உறவு. வி ராஜேந்திரன் மேட்டூர் தொகுதியில் அவர் போட்டியிடும் பொழுது கூடவே சுத்தினவரு. பச்சைமுத்து பசுமை தாகத்தில் அவர் மாநில தலைவர் பொழுது கூடவே இருந்தவர். கோவிந்தன் மாவட்ட தலைவர் கோவிந்தன், லட்சுமண எங்க பார்த்தாலும் தட்டி கொடுப்பாரு. அவருக்கு வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, லட்சுமணன் கார் 3 மாசம் அவருக்கு எஸ்காடா ஓடிச்சு. அங்கிருந்து வந்தோடனே காரை வித்துட்டான்னு வச்சுக்க, சலிசலியா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்படி எல்லாம் இருந்த நாங்கள் இன்றைக்கு
அன்புமணியிலிருந்து எதிரியாக மாறியதுக்கு என்ன காரணம்? ஐயா உங்களோடு இருந்தது மட்டும்தானே. அது நாங்க பண்ண தவறா? நீங்க 2 பேரும் சேர்ந்துங்க கெஞ்சணுமே. ஜி.கே. மணி தலைவர் அண்ணன் எவ்வளவு தூரம் பேசினாரு. ஒரு முறையும் பேசுவாரு, தயவு செஞ்சு வாங்க, உங்க அப்பா தானே, வாங்க வாங்க வாங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கதறி கதறி கூப்பிட்டோமே. அப்ப வரமாட்டேன்ட்டீங்களே. அப்ப வராத 2 பேரும் சேர்ந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சு சேர்ந்து எங்களெல்லாம் நடுத்தருள் நிக்கிறது மட்டும் இல்ல, 5.8% ஓட்டாக இருந்ததை இன்றைக்கு 2% ஓட்டாக குறைத்ததுதான் நீங்கள் இருவரும் செய்த இந்த ஓராண்டு கால பணி. ஒரு வருஷத்துல நீங்க செஞ்சது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி 5.86% இருந்துச்சு. இன்னைக்கு 2.18% குறைந்திருக்குதுன்னா அதுதான் சிறப்பு. அது தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதற்காக 37 ஆண்டுகள் முடிந்துருச்சு. 18 முறை சிறை, 1 முறை குண்ட சட்டம். நானும் ரத்தனமும் குண்ட சட்டம். நாங்க மட்டும் இல்ல, சேலம் மாவட்டத்தில் 18 பேர் குண்ட சட்டத்தில் இருந்தோம். சேலம் மத்திய சிறையிலே 35 பேர் குண்ட சட்டத்தில் இருந்தோம். என்ன கொலை பண்ணிட்டா அக்னி கண்ணை 5 ரோட்ல போலீஸ் ஐயாவை கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பஸ் உடைக்கிறாரு. அக்னி கண்ணனையும் சத்திரி சேகரையும் போட்டு புரட்டி போலீஸ் அடிக்குது. நான் தப்பிச்சு ஓடுறேன், மாட்டிக்கிட்டாங்க அவங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படி எல்லாம் நாங்கள் செய்தது எங்களுக்காகவா? 18 முறை நான் ஜெயிலுக்கு போனேன். ஒரே ஒரு கேஸ், ஒரே ஒரு வழக்கு. என் சொந்த வழக்கு உண்டா? என் சொந்தத்துக்காக நான் தான் செஞ்சிருக்கேனா? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. இப்படி இருந்த எங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் வழிகாட்டி இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா உங்க மௌனம் என்பது, நாங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். இங்க வருகின்றிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்க வருகின்றிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் வரலாலும் கூட அவருடைய பிரதிநிதியாக பல பேர்த்தை இங்க அனுப்பியிருக்கிறார்கள். சில பேர் பேசினாங்க, சில பேர் பேச முடியல, நேரம் இல்லைங்கிறதுனால. இப்படி எல்லாம் வருகின்றிருக்கிறார்கள். பாஸ்கர், கரூர் பாஸ்கர் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயா ஏம்பா பாஸ்கர், நான் வெள்ளிக்கிழமை பேசுவேன், ஐயா பேசுறது, நீ ஒரு நாள் பேசு பிரஸ் மீட்ல, நீ ஒரு நாள் பேசுன்னு சொல்லி எங்க 2 பேர்த்தையும் எழுதி அனுப்புவாரு. அதுல பல்ல கடிச்சுக்கிட்டு 20% தான் பேசுவோம். கசாமுசான் இருக்கும். எழுதி கொடுத்தது யாரு? ஐயா எழுதி கொடுப்பாரு. எம்பி சதாசிவம், ஸ்டீல் சதாசிவம் பிரிண்ட் எடுத்துட்டு வருவாரு. அண்ணா இதெல்லாம் வேண்டாம், நாம ஏன்பா எனக்கு தெரியாது, ஐயா கொடுத்துருக்கிறாரு, நீ பேசணும் பாரு. நாங்க என்ன பண்ணோம்? இது தப்பா? சொல்லுங்க. இப்ப இந்த நிலையிலே 18 ஆண்டுகள் சிறைவாசம், 18 முறை சிறைவாசம், 18 ஆண்டு சிறைவாசம் இருந்த நெல்சன் மண்டேலா அந்த நாடு கொண்டாடியது. ஐயா நீங்களும் எங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தீர்கள். 21 உயிரை பலி கொடுத்து 108 சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தீர்கள். எந்த மாற்றம் உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அதுல உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேர்ல ஒருத்தருக்கு, சிவதாபுரம் குப்புசாமிக்கு என் சொந்த செலவிலே 18 லட்சம் ரூபாய் செலவிலே நான் வீட்டு கட்டி கொடுத்தேன் இல்லையா? கட்டி கொடுத்து உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்களே உங்க கரத்தாளை திறந்து வைத்தேன். இப்படி இருக்கிற என்னை துரோகி சாக்கடைன்னு சொல்றாரு. யார் சொன்னதே? அண்ணன் அன்புமணி சொல்றாரு. நான் என்ன சாக்கடை? எதுனால சாக்கடை? உங்க அப்பன் கூட இருந்தனால சாக்கடை. அப்பனுக்கு மோனுக்கு சண்டையில இந்த கட்சியை உருவாக்கியவர், கட்சியை நிறுவியவர், உங்களை மத்திய அமைச்சராக்கியவர், தேர்தலில் நிற்காமல் 2 முறை எம்பி ஆக்கியவர், தேர்தல் நிறுத்தி 1 முறை எம்பி ஆக்கிய அவரோடு நான் இருந்ததனாலே நான் சாக்கடை. இங்க இருக்கவங்க எல்லாம் சாக்கடை. இப்ப நமக்கு அது வேலை இல்லை.
கசாம்சன் யாரையும் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க ஒரு வேண்டுகோள், நீங்க என்ன கேட்டீங்க, வரணும் வரணும் பேசணும்னு சொன்னீங்க. அதுக்காக யாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட கூட தமிழ்நாடு முழுக்க நான் போன்ல பேசி வாங்கன்னு கூப்பிடல. கைபேசியில ஒரு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வீடியோ போட்டோம். அந்த வீடியோவை வச்சு இங்க கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இங்க வருகை தந்திருக்கிறீர்கள். வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை ஒரு இடத்திலும் கேட்க வேண்டும் என்ற ஆசை. ஆனா எல்லாத்தையும் பேச முடியும். நம்ம ரவிசங்கர் இருக்காரு, நம்ம பழனிசாமி என்ன பார்க்கல, உழவர் அவரெல்லாம் விட்டு அருமையான கருத்தை சொல்லுவாங்க. செந்தமிழ் செல்வன் விடல, பேசல, விஜயராயர் பேசல. இந்த மாதிரி இன்னும் மேடையில் இருக்கிற நம்ம மகாதேவன், சேகர, இந்த மாதிரி முக்கியமான நிறைய பேர் பேசல. இருந்தாலும் கூட உங்களுடைய கருத்துக்களை ஒரு அந்த கொடுத்தாங்களா தயவு செய்து அந்த கருத்துக்களை எழுதி கொடுங்க. அந்த கருத்துக்களை படித்து பார்க்கிறோம், அலசி ஆய்வு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ. என்ன 37 ஆண்டுகள் ஒருவரோடு ஒரே இயக்கத்திலே ஒரே தலைவன் என்ற அடிப்படையில் பயணித்து விட்டு இன்றைக்கு நாம் பாதையை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாதை எந்த பக்கம் போனோம்? 37 வருஷம் போச்சே, எந்த பக்கம் போனா நமக்கு வழி, நல்ல வழி கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நீங்க பேசுறீங்க, நீ என்ன தண்ணி 37 வருஷம் இருந்தோம், 40 வருஷம் இருந்தோம். வெங்கடபதி என்னெல்லாம் 40 வருஷம். எல்லாம் என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற, அந்த வழியில போலான்னு சொல்றீங்க. நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போயிருந்தேன்னா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. என்ன காரணம்? வாழ்வும் சாவும் என்னோட சேர்ந்தது, அடுத்து என் பையன், என் குடும்பத்தோட சேர்ந்தது. ஆனா இங்க வந்து நீங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இப்ப கோயந்தன் எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறார் எங்க மாவட்ட தலைவர். ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி இப்படி எல்லாருமே இப்படி சொல்லும் பொழுது சரவண தருமிருந்து வந்து சொல்றாரு, உழவர் பெரியக்கம் செந்தில் சொல்றாரு, இளைஞரணி செந்தில் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாம் சொல்றீங்க. இப்ப 37 ஆண்டுகள் ஒரே தலைவன் வழியிலே ஒரே பாதையிலே பயணித்து விட்டு இப்ப புதிய பாதையையும் புதிய தலைமையையும் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தலைமையை தேடலாமா அல்லது நீங்கள் வேற ஏதாவது வழி சொன்னா அதை செய்யலாமா என்பது குறித்து நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த சீட்டை வைத்து முடிவு செய்யலாம். நடராஜ் சொன்னாரு, ஒரு வேண்டுகோள் சொன்னாரு, ஆடி மாசம் எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம், ஆடி முடிஞ்சிட்டோம், ஆவணியில பேசுவோம்னு சொல்றாரு. ஏன் நடராஜ, நம்ம தப்பாசிட்டி மாதம் அதான் சொல்றாரு. சோடா சண்முகம், என்ன சண்முகம் நீ அதான் சொல்றியா? இல்ல இன்னைக்கு அறிவிக்கிறதுனா அந்த பேப்பர்லாம் படிக்கணும்ல. அதனால தயவு கூர்ந்து உங்களிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், அந்த சீட்டை கொடுங்க. நிச்சயமாக நான் வந்து உங்களை ஒரு வழியிலே திணிக்க மாட்டேன். நம்ம எல்லாம் கலந்து இன்னும் தீவிரமா அலசி ஆய்வு செய்து அண்ணன் MP சதாசிவம் அவர்கள் தலைமையில நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த கூட்டத்தின் மேலாக தெரிவிக்கிறேன், ஒன்றை மட்டும் சொல்றோம், இனிமேலும் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்வது இல்லை என்று மட்டும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்கிறேன். இந்த வன்னிய சமுதாயத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம் என்றைக்கும் தலைவராக முடியாது, தலைமை தாங்க முடியாது, அதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதை மட்டும் சொல்லி நல்ல வழியையும் நல்ல தலைமையையும் நல்ல தலைவரையும் ஆய்வு செய்து ஆய்ந்து மூடு எவனா தேர்வு செய்வோம் மட்டும் சொல்லி நன்றியோடு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். கடை அது மூடுப்பா, கதவு மூடுப்பா. நன்றி, வணக்கம்.
இது அடுத்தபடியாக நம்ம எல்லாம் எங்களெல்லாம் வழிகாட்டி எப்ப உட்காரு ஒரு நிமிஷம் உட்காரு உட்காரு எங்களெல்லாம் வழிகாட்டி நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிற அண்ணன் MP சதாசிவம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர்தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவருடைய கருத்தை நாங்க ஏற்று நம்ம எல்லாம் செயல்படுவோம். ஆனா இன்றைக்கு எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம்.